உண்மையில் கருந்துளை மற்றும் கால விரிவாக்கம் பற்றிய மேம்பட்ட கருத்துக்கள் மகாபாரதத்திலும் அதற்கு முன்பே வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதற்கு சான்றாக மகாபாரதத்திலிருந்து இந்த கதையை நாம் பார்ப்போம். ஸ்ரீகிருஷ்ணர் தனது தாயகமான துவாரகாவில் ராஜசூய யாகத்தை ஏற்பாடு செய்திருந்தார். இந்தியா முழுவதிலும் இருந்து அனைத்து மன்னர்களும் விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இயற்கையாகவே பாண்டவர்களும் அழைக்கப்பட்டிருந்தனர். உண்மையான சடங்குகள் நடந்து கொண்டிருந்த போது துவாரகையில் வசிக்கும் ஒரு ஏழை அந்த இடத்திற்கு வந்து சத்தமாக அழுது ஸ்ரீகிருஷ்ணரை சபித்தார். அவரது பிரச்சனை என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் புதிய குழந்தை தனது வீட்டில் பிறக்கும் போது அது உடனடியாக அல்லது பிறந்த முதல் வருடத்தில் இறந்துவிடும். அவர் முன்பு தனது 8 குழந்தைகளை இழந்தார். மேலும் தனது 9வது குழந்தையை இழந்த பிறகு அவரது மனநிலையை இழந்தார். எந்த ஒரு நகரத்தின் ராஜாவும் தனது பேரரசின் குடிமக்களின் நல்வாழ்வை பேணுவதற்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பொறுப்பானவர்கள். எனவே துவாரகையில் வசிப்பவரின் கூற்றுப்படி ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு அரசராக தோல்வியுற்றார். மேலும் ராஜா என்று அழைக்கப்படுவதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த விபூதி பாண்டவர்களை மிகவும் கோபப்படுத்தியது, குறிப்பாக ஸ்ரீகிருஷ்ணரின் சிறந்த நண்பரான அர்ஜுனனை. அர்ஜுனன் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு துவாரகையில் வசிப்பவருக்கு அவர் தனது குழந்தையை மரணத்திலிருந்து பாதுகாத்து அளிப்பேன் அல்லது புனித நெருப்பில் மூழ்கி தனது சொந்த வாழ்க்கையை இழப்பேன் என்று உறுதியளித்தார். அர்ஜுனன் பாரதத்தின் சிறந்த வில்லாளியாக இருந்தான். அதே போல்தான் தான் என்ற அகந்தையும் கொண்டிருந்தான். இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கம் அர்ஜுனனின் அகந்தையை முறியடிப்பதாகும். மரணத்தின் கடவுளான யமனால் கூட கிட்டத்தட்ட அசைக்க முடியாத தனது அம்புகளிலிருந்து ஒரு பாதுகாப்பு வலையை உருவாக்கியிருந்தார் அர்ஜுனன். ஆனாலும் குழந்தை பிறந்த சில நிமிடங்களில் அது தன் உயிரை இழந்து இறந்துவிட்டது. தனது வார்த்தையை காப்பாற்ற அர்ஜுனன் யமலோகத்தை கைப்பற்ற முயன்றான். ஆனால் அதை செய்ய தவறினான். குழந்தையின் உயிரை மீட்க தீவிர முயற்சி மேற்கொண்டும் அவனால் அதில் வெற்றி பெற முடியவில்லை. இது அவனது அகந்தையை தோற்கடித்து ஸ்ரீகிருஷ்ணர் தலையிட்டு அவரை இந்து புராணங்களின்படி அனைத்து கடவுள்களின் கடவுளான நாராயணனை சந்திக்கும் பயணத்திற்கு அழைத்து செல்ல புறப்படுகிறார். அவரது இருப்பிடத்தை அடைவதற்காக பயணம் நட்சத்திரங்களுக்கு இடையேயான பயணத்தைப் போலவே அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ளது. அவர்களின் பயணத்தின் முதல் படி ஸ்ரீகிருஷ்ணர் சிறப்பு குதிரைகள் கொண்ட ஒரு சிறப்பு ரதத்தை வாங்குகிறார். இந்த குதிரை நட்சத்திரங்களுக்கு இடையேயான பயணத்திற்கு தேவைப்படும் ஒரு சிறப்பு வாகனத்தை குறிக்கிறது. அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணனும் முதலில் 7 கடல்களுக்கு மேல் செல்கின்றனர். இந்த கடல்கள் ஒரு மனிதன் ஸ்வர்கலோகத்தை, அதாவது கடவுளின் இருப்பிடத்தை அடையும் பயணத்தில் அடையும் நிலைகளின் பிரதிநிதிகள். இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மற்றொரு விண்மீனுக்கு பயணம் செய்வது போன்றது. பின்னர் அவர்கள் 7 மலைகள் மீது பயணம் செய்கின்றனர். அந்த பயணம் ஏறக்குறைய வெவ்வேறு விண்வெளிக்கு பயணம் செய்வது போன்றது. இந்த பயணத்தின் மேலும் நிலைகள் உள்ளன. இவை விண்மீன்களுக்கிடையான பயணத்தைப் போலவே தோன்றும். இறுதியாக இந்த பயணத்தில் அவர்கள் இருவரும் ஒரு மிகப்பெரிய கருப்பு திறப்புக்கு, அதாவது பிளாக் ஹோலுக்கு முன் தோன்றுகின்றனர். அங்கு எந்த ஒளியும் நுழைய முடியாது. தேரின் குதிரைகள் அந்த எல்லையற்ற இருளுக்குள் நுழைய அஞ்சுகின்றன. ஸ்ரீகிருஷ்ணர் தனது சுதர்சன சக்கரத்தை அழிக்கும் நேரம் இது. அதை சுற்றி ஒரு பெரிய ஒளியுடன் தோன்றி இருளில் பாதையை ஒளிரச் செய்கிறது சுதர்சன சக்கரம். பின்னர் இருவரும் சுதர்சன சக்கரத்தின் ஒளியுடன் முழு பாதையை முடித்து நாராயணனின் முன் தோன்றுகின்றனர். இதையெல்லாம் பார்த்த அர்ஜுனன் இந்த மகத்துவத்தில் மூழ்கி தன் அகங்காரமே இதற்கெல்லாம் காரணம் என்று புரிந்து கொள்கிறான். அவர்கள் திரும்பும் பயணத்திற்கு பிறகு அவர்கள் துவாரகையில் இறங்கும் போது அவர்கள் அமைப்புகளிலும் சுற்றி வாழும் மக்களிலும் சில மாற்றங்களை காண்கிறார்கள். விசாரணைக்கு பிறகு ராஜசூய யஜ்ஞம் பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டது மற்றும் கிட்டத்தட்ட முழு தலைமுறையும் காலச்சக்கரத்தின் கீழ் சென்றுவிட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இது டைம் டைலேஷன் போன்றது. நாம் முன்பு கூறியது போல் இருவரும் விண்வெளி மற்றும் கருந்துளைக்குள் பயணித்தனர். அங்கு அதிக ஈர்ப்பு விசையின் காரணமாக நேரம் மெதுவாக இயங்குகிறது. மாறாக பூமியில் நேரம் அதன் இயல்பான வேகத்துடன் கடந்து ஒரு ஒப்பீட்டு விளைவை உருவாக்குகிறது. மகாபாரதம் இருந்ததா இல்லையா என்பது பற்றிய விவாதம் அல்ல இது. கருந்துளை மற்றும் கால விரிவாக்கம் போன்ற கருத்துக்கள் மகாபாரதத்தில் இருந்தவர்களுக்கு, அதாவது
அல்லது மகாபாரதத்தை எழுதியவர்களுக்கு தெரியும் என்ற உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்பதே இதன் நோக்கம். உண்மையில் நேரம் மாறாமல் இருக்கும் பிரபஞ்சம் முழுவதையும் உருவாக்கி கட்டுப்படுத்தி அடிப்பவராக விளங்கும் ஆதி மையம் இங்குதான் உள்ளது. கருந்துளையின் சூழலுடன் அத்தகைய புள்ளியை கற்பனை செய்வது பயனுள்ளது.